قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعفة قوة صدق الله ومولانا العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم نصرني الشباب وخذلني الشيوخ أو كما قال عليه الصلاة والتسليم. அல்லாஹ்வுடைய பேரருளால் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவை சிறப்பான முறையில் கொண்டாட இருக்கிற நம் எல்லோருடைய மஜ்லிஸையும் அல்லாஹ் சிறப்பாக்கி அருள் புரிவானாக. பெருமானாரை கனவிலும் நனவிலும் கண்டு களிக்கிற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. சிறப்பான இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, பள்ளியினுடைய தலைமை இமாம் நிஜாமுத்தீன் ஹசரத் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கிற வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த ஆண்டு இதே மீலாது விழாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தை குறித்து கடந்த ஆண்டு நாம் பேசினோம். இவ்வாண்டு என்ன பேசுவது என்று கேட்கப்பட்ட போது இமாம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபத்தை குறித்து பேசுங்கள் என்றார்கள். உண்மையில் இன்றைய சமூகத்தினுடைய வாலிபர்களுடைய நிலைமை, அதை குறித்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை நம்முடைய சமூகத்திற்கு வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாலிப பருவம் எப்படி இருந்தது, சஹாபாக்கள் வாலிபத்தில் எப்படியெல்லாம் இருந்தார்கள், இன்றைய காலம் எப்படி இருக்கிறது, கடைசியாக ஜமாத் ஆகிய நிர்வாக பெருமக்கள், பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிகாட்டலையும் இன்ஷா அல்லாஹ் நாம் இறுதியில் கூறுவோம். வல்லோன் அல்லாஹ் இந்த மீலாதின் வழியாக கேட்கப்பட இருக்கிற எல்லா கருத்துக்களையும் அல்லாஹ் சமூகம் சார்ந்து பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆரம்பமாக அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். மார்க்கம் என்ற உயர்ந்த அந்தஸ்து, இன்னல்லாஹ லக்குமுத்தீன் இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும். இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது, இந்த மார்க்கத்தின் சிறப்பு என்ன, அதிலும் குறிப்பாக நாம் பெற்றிருக்கிற நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் காட்டி தந்த அழகான வாழ்க்கையினுடைய முறை என்ன, இவைகளை எல்லாம் இது போன்ற மீலாது விழாக்களின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் இந்த மீலாது விழா வெறுமனே கூடி களைவதல்ல மீலாது விழா. ஒவ்வொரு மீலாது விழா முடிகிற போதும் பெருமானாருக்கும் நமக்கும் இருக்கிற தூரம் குறைய வேண்டும், பெருமானாரோடு நாம் நெருங்க வேண்டும், இந்த மார்க்கத்தினுடைய ஆழத்தை நாம் பிடிக்க வேண்டும், தொழுகையினுடைய இபாதத்துகளுடைய ருசிகளை நாம் அறிய வேண்டும். நம்மை அறியாமல் நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்குத்தான் இந்த மீலாது விழாக்கள், அதற்குத்தான் இந்த சந்தோஷங்கள், இந்த மஜ்லிஸ்கள்.
அல்லாஹ் நமக்கு பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வாலிப வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், வாலிபம் என்பது ஒரு பைத்தியம் என்றார்கள். வாலிபம் என்பது ஒரு பைத்தியத்தினுடைய ஒரு வகை. அது சொன்னால் புரியாது, என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. என்னதான் பசங்கள்கிட்ட மீலாது விழா அப்படின்னு சொன்னாலும் அதையெல்லாம் இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிடுவாங்க. மீலாது விழா அஜத்து வருவாரு, மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, வயசானவங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பீங்க, அதுல நமக்கு என்ன வேலை அப்படின்னு இன்றைக்கு வாலிபர்கள் தூரத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களுக்கான சரியான வழிகாட்டல் இன்னும் கொடுக்கப்படவில்லை. வாலிபர்களுக்கான இளைஞர்களுக்கான சரியான ஒரு அடித்தளம் இன்னும் நம்முடைய சமூகத்தில் கட்டமைக்கப்படவில்லை. ஏதோ சில வாலிபர்களை தவிர அல்லாஹ்வுடைய கிருபையினால் நல்லவர்களும் இருக்கிறார்கள், நல்ல வாலிபர்களும் இருக்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கெல்லாம் பார்த்தா ஒரு காலத்துல வயசானவர்கள் இருந்தார்கள், இப்போது நிறைய வாலிபர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் வந்து கலந்து கொள்கிறார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு உட்காருகிறார்கள், பல நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், மார்க்க விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறார்கள், பல்வேறு தகவல்களை மார்க்கம் என்ன சொல்கிறது என்று கேட்டு செய்யக்கூடிய வாலிப சமுதாயமும் இருக்கிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் அவர்களை மிக உறுதியான வாலிபர்களாக, சமூகத்திற்கு பிரயோஜனமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தினுடைய கட்டமைப்பை நாம் விளங்கி கொண்டால், இந்த இஸ்லாம் எப்படி கட்டமைக்கப்பட்டது என்பதை நாம் விளங்கி கொண்டாலே வாலிபர்களுக்கான அழகான வழிகாட்டலை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். பெருமானார் இஸ்லாத்தை கட்டமைக்கிற போது வயதானவர்கள் என்று விரல் விட்டு எண்ணுகிற அளவிற்கு தான் அங்கே சஹாபாக்கள் இருந்தார்கள். எல்லாமே சின்ன வயது சஹாபாக்கள். நீங்க நினைக்கிற எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, எல்லாம் சின்ன சின்ன சஹாபாக்கள், வயதில் எல்லாம் மிக மிக குறைந்தவர்கள். பெருமானாருடைய மிக பிரபலமான நபித்தோழராக அறியப்பட்ட, நீங்கள் நினைத்துக் கொள்கிற ஒரு 10 பேருடைய பெயர்களை சொல்லலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 வயசில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பிரபலமான உசாமா என்கிற பெருமானாருடைய பேர பிள்ளை, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற போது அவர்களுடைய வயது 7. பல சஹாபாக்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்கிற நபித்தோழர், இஸ்லாமிய யுத்தங்களில் முன் வரிசையில் நின்று போர் செய்த மிகப்பெரிய வீரர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் கலீஃபாவாக யார் வர வேண்டும் என்று பேசப்பட்ட போது சஅத் இப்னு அபீ வக்காஸை தான் பல பேரும் சொன்னார்கள், பல பேரும் முன்மொழிந்தார்கள். அந்த சஹாபியினுடைய வழியாகத்தான் இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் பரவியது. அவர் இஸ்லாத்திற்கு வந்த போது அவருடைய வயது 15. பல சஹாபாக்கள் எல்லாம் சின்ன சின்ன வயது சஹாபாக்கள். எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் வாலிபர்களை வைத்துத்தான் இந்த இஸ்லாத்தை பெருமானார் கட்டமைத்தார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அதிலும் குறிப்பாக பெருமானார் ஒரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள், நஸரனி பிஷ்ஷபாப், எனக்கு இந்த வாலிபம் தான் எனக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது. வஹதலனி அஷ்ஷுயூஹ், வயதானவர்கள் எனக்கு தூரமாக ஆகிவிட்டார்கள். வாலிபர்கள் நான் இந்த இஸ்லாத்தை கட்டமைப்பதற்காக வேண்டி எனக்கு பெரும் உதவி செய்தார்கள். சஹாபாக்களின் வாலிபத்தை பார்த்ததற்கு பின்னால் நம் நடைமுறையில் இருக்கிற வாலிபர்களுடைய நிலைமைக்கு நாம் அடுத்ததாக வருவோம். முதலில் சஹாபாக்களுடைய வாலிபத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். எவ்வளவு பற்றற்ற வாழ்க்கை, எவ்வளவு பேணுதலான வாழ்க்கை, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய
மிகப்பெரிய ஒரு உந்துதல், ஒரு ஆசை சஹாபாக்களுக்கு இருந்தது. அல்லாஹ் இஸ்லாத்தை கட்டமைத்தார். சர்வதேச நாடுகள் இன்றைக்கு சொல்லுகிற தகவல், சர்வதேச புள்ளி விவரங்கள் சொல்கிறது, இஸ்லாமியர்களுடைய வாலிபர்களுடைய அந்த மன உறுதியை போல உலகத்தில் எந்த மார்க்கத்திலேயும் கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கிற வாலிபர்களுடைய மன உறுதியும் அவர்களுக்கு இருக்கிற ஈமானிய யக்கீனை போல வேறு எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அந்த சக்தியை தரவில்லை. வாலிபர்கள் சரியாக இருந்தால், இளமை பருவம் சரியாக இருந்தால், இந்த இஸ்லாத்தை யாரும் பக்கத்தில் கூட வர முடியாது. இன்னைக்கு நிறைய இஸ்லாத்திற்கு எதிரான கட்டமைப்புகள், இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு சதி செயல்கள், பல்வேறு சூழ்ச்சிகள், இந்த இஸ்லாத்திற்கு எதிராக கட்டமைக்கப்படுகிற இவைகளுக்கெல்லாம் எதிராக இன்றைக்கும் அவர்கள் பயந்து கொண்டிருப்பது இஸ்லாமிய வாலிபர்களை நோக்கித்தார். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பலமான முஸ்லிம் காஃபிரான 10 பேருக்கு சமம் என்கிறார். ஒரு நார்மலான ஒரு முஸ்லிம் காஃபிரான 10 பேருக்கு சமம் என்கிறார். 10 முஸ்லிம்கள் 100 பேருக்கு சமம். முஸ்லிம்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் எந்த வகையிலேயும் பின்வாங்கி விட வேண்டாம். உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வது முஸ்லிம்கள் தான். அதிலும் குறிப்பாக நம்முடைய மார்க்கம் அறிந்த நம்முடைய சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களுக்கு சொன்ன அழகான அறிவுரைகள், அழகாக அவர்களை வார்த்து எடுத்த விதங்கள், எப்படிப்பட்ட இந்த தீன். இன்றைக்கு உலகத்தில் 350 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறோம்? 350 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். டோட்டல் வேர்ல்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க கேட்டா, எல்லா மக்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 800 கோடிக்கு நெருக்கமாக இருக்கிறோம். 780 கோடி என்று புள்ளி விவரங்கள். 800 கோடி இருக்கிறது. அதிலே 1/3 பங்கை விட அதிகம் இஸ்லாமிய சமுதாயம். எத்தனை சமுதாயங்கள் கடந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த எல்லா டோட்டல் கோடான கோடி மக்களை உருவாக்கிய இஸ்லாம் மக்காவில் சாதாரண ஒரு சின்ன இடத்தில் இருந்து ஆரம்பித்த இஸ்லாமிய பயணம். இந்த இஸ்லாமிய பயணம் தான் இவ்வளவு கோடி மக்களை உருவாக்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது. அந்த சின்ன பயணம் எப்படி இருந்தது? நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் தான் பெருமானாரை சுற்றி சுற்றி இருந்தார்கள். அவர்களை எல்லாம் பெருமானார் எப்படி வார்த்து எடுத்தார்கள்? ஒவ்வொரு சஹாபியும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சமம். அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், எனது சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபி ஐயி யக்ததைத்தும், நீங்கள் யாரை பின்பற்றினாலும் யக்ததைத்தும், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். சஹாபாக்கள் நமக்கு நட்சத்திரத்தை போன்றவர்கள், நமக்கான வழிகாட்டிகள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களின் வாலிபம் எப்படி இருந்தது என்பதை சில விவரங்களை பார்த்தால் நம் வாலிப சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அழகான ஒரு மாடல் நம்முடைய சிந்தனைக்கு வந்துவிடும். பல சஹாபாக்கள், தவறு செய்த சஹாபாக்களும் இருக்கிறார்கள், வாலிபத்தில் எந்த தவறும் செய்யாத சஹாபாக்களும் இருக்கிறார்கள். 2 பேரும் நபியோடு நெருக்கமாக இருந்தார்கள். நபி எப்படியெல்லாம் கட்டமைத்தார்கள்? அதிலும் குறிப்பாக வரலாற்றில் வருகிறது, அதற்கு சாலமா என்கிற சாலபத்து குணு அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு நபித்தோழர், சாலபத்து குணு அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு மேல ஏறி வேலை செஞ்சு கொண்டிருந்தார். வீட்டுக்கு மேல ஏறி கூரை மேய்கிற ஏதோ ஒரு வேலை, மேலே இருந்து வேலை, வீட்டுக்கு மேலே ஏறி வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். வேலை செய்து கொண்டே இருந்தவர் ஒரு கட்டத்தில் வீட்டினுடைய மாடியிலிருந்து மேல் கூரையிலிருந்து அடுத்த கூரைக்கு போய் எட்டி பார்த்தார். எட்டி பார்க்கிற போது அந்த கூரைக்கு கீழே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்தார். ஒரு பெண் யதார்த்தமா, இவர் வீட்டினுடைய மேல் கூரையில் வேலை செய்தவர், வேலையெல்லாம் முடித்து விட்டு சுற்றிலும் எப்படி இருக்கிறது என்று பார்வையிடுவதற்காக யதார்த்தமாக போய் பார்த்தார்.
பார்க்கிற போது அடுத்த வீட்டினுடைய குளியலறை, அங்கே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்தார். பார்த்த சாலபா அதிர்ச்சி அடைந்தார். நேராக இறங்கினார், வீட்டுக்குள் வந்தார், தொழுதார். மனம் இருப்பு கொள்ளவில்லை. பெரிய தவறு செய்து விட்டதாக மனம் பதபதைக்கிறது. வீட்டில் உள்ள எல்லோருமே திருமணம் ஆகாத சஹாபி, வீட்டில் உள்ள தாயும் தந்தையும் உடல் பிறந்தோர்களும் எல்லோரும் கேட்கிறார்கள், வெளியிலே சொல்லவில்லை. என்ன சாலபா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறையே, ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறார். ஒரு நாள், 2 நாள், 3வது நாள் எந்த உணவும் சாப்பிட முடியவில்லை, பள்ளிக்கும் செல்வதில்லை, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டார், வெளியே எங்கேயும் போறதில்லை. ஒரு கட்டத்தில் 3வது நாள் இரவு யாருக்குமே தெரியாமல் சில பொருட்களை மட்டும், சில சாப்பிடுகிற தட்டு போன்ற சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படியே மதீனாவுடைய எல்லைக்கு இரவோடு இரவாக வெளியே வந்து விட்டார். வெளியே வந்தவர் அல்லாஹ்விடத்திலே அழுகிறார், யா அல்லாஹ், ஒரு அநியாயமாக ஒரு பெண்ணை நான் பார்த்து விட்டேன். என்னுடைய வேலை, வீட்டினுடைய வேலை அந்த ஏரியாவோடு முடிந்து விட்டது. எல்லை தாண்டி போய் சும்மா யதார்த்தமாக பார்த்தது, இப்படி என்னுடைய பார்வை பட்டு விட்டது. இனி நாளை அந்த குடும்பத்தை நான் எப்படி பார்ப்பேன்? இனி அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்தால் எந்த முகத்தை வைத்து நான் பெருமானாருக்கு முன்னால் போய் நிற்பேன்? என்னுடைய தவறுகள் மிக மோசமான தவறாக ஆகிவிட்டது. மனம் இருப்பு கொள்ளாமல் சாலபா துடி துடித்து போனார். இது சாலபா பெருமானாரை தேடி, பெருமானார் அவரை தேடுகிறார்கள். பெருமானார் அவரை பல்வேறு வகைகளில் அவரை குறித்து கேள்விப்படுகிறார்கள். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் தேடுகிறார்கள். பல நாட்கள் ஆகிவிட்டது. சாலபா காணாமல் போய்விட்டார் என்று மதீனாவில் அறிவிப்பு செய்கிற அளவிற்கு அந்த காரியம் மிக பிரபலமாக ஆகிவிட்டது. சாலபா மலைக்கு மேலே மதீனாவிற்கு போனவர்களுக்கு தெரியும், சுற்றிலும் மலை, சுற்றிலும் மலை. அந்த மலை மதீனாவுடைய ஏதோ ஒரு மலையில் ஏறி சாலபா உட்கார்ந்து கொண்டார் என்று ஆடு மேய்க்கிற சில இடையர்கள் வழியாக பெருமானாருக்கு செய்தி கிடைத்தது. உடனே பெருமானார் உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள், சல்மானுல் ஃபாரிசியை அழைத்தார்கள். 2 பேரும் அழைச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அநேகமாக சாலபா மதீனாவை விட்டு போக மாட்டார். என்னுடைய பிரியத்திற்குரியவர் சாலபா என்னை விட்டு போகிற அளவிற்கு அவருக்கு அந்த அளவிற்கு தைரியம் இல்லை. கண்டிப்பாக மதீனாவின் எல்லையில் தான் இருப்பார். 2 பேரும் தேடி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், உமரே, நீ தேடுகிற நேரம் இரவாக இருக்கட்டும், சல்மானுல் ஃபாரிசியே, நீ தேடுகிற நேரம் பகலாக இருக்கட்டும். 2 பேருக்கும் பெருமானார் பிரித்து கொடுத்தார்கள். 2 பேரும் தேட ஆரம்பித்தார்கள். பெருமானார் சொல்லி சரியாக 3வது நாள் சாலபாவுடைய இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பெரிய அறிவாளி, பெரிய போர் வீரர், பல தந்திரங்களை தெரிந்தவர். ஆட்டு இடையர்களுக்கு உணவு கொடுத்து சாலபாவை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி கிடைத்து அந்த சாலபா இருக்கிற இடத்தை அறிந்து கொண்டார். அதிலே ஒரு ஆட்டு இடையர் சொன்னார், வரலாற்றில் எழுதுகிறார்கள், இப்படிப்பட்ட வாலிபர்களைத்தான் பெருமானார் உருவாக்கி தந்தார்கள். அந்த ஆட்டிடையர் சொன்னார், உமரே, நீங்கள் தேடி வருகிற அந்த நபர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஆட்டை பட்டியில் அதை ஒதுக்கியதற்கு பின்னால் இரவு சாப்பிடுவதற்காக வேண்டி நாங்கள் ஆட்டை மேய்க்கிற இடையர்கள் ஒரு 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுகிற போது குர்ஆனுடைய வார்த்தை ஓதுவதை நாங்கள் கேட்டோம். பல தடவை பக்கத்தில் போகிற போது சப்தம் நின்றுவிடும், தூரத்தில் இருக்கிற போது சப்தம் கேட்கும். நாங்கள் இப்படியே பல நாள் தேடி கடைசியாக ஒருவரை அறிந்து கொண்டோம். அவருக்கு தெரியாமலேயே அவர் இருக்கிற இடத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். பக்கத்தில் போய் பார்த்த போது அவர் அழுத அழுகை எங்களுக்கெல்லாம் பெரும் ஆச்சரியத்தை தந்தது. அவர் சொன்ன அழுத வார்த்தை, யா அல்லாஹ், என் பாவத்தை நீ வெளிப்படுத்தி விடாதே, நான் செய்த பாவத்தை யா அல்லாஹ் நீ வெளிப்படுத்தி விடாதே, ரசூலுக்கு நீ காட்டி விடாதே, யா அல்லாஹ், நான் அறியாமல் செய்த தவறு,
தெரியாமல் எட்டி பார்த்து விட்டேன். யா அல்லாஹ் என்னை குற்றப்படுத்தி விடாதே, அந்த பெண்ணையும் குற்றப்படுத்தி விடாதே, தவறான சிந்தனைகளை யா அல்லாஹ் என்னுடைய சிந்தனைக்கு நீ தந்து விடாதே என்று சொல்லி ஒருவர் அழுகிற அழுகையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரியாக இரவு நேரத்தில் சென்று அந்த சஹாபாவை பிடித்து விட்டார்கள். பிடித்த கையோடு பெருமானாரிடத்திலே கொண்டு வருகிற போது சஹாபா சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ் பெருமானாரை சந்திப்பதற்குள் எனக்கு மரணத்தை தந்துவிடு. அநேகமாக நான் செய்த பாவம் பெருமானாருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே சஹாபா கேட்டார், பெருமானார் என்னை குறித்து ஏதேனும் செய்திகள் கேட்டார்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்லை, என்னை பற்றி தவறான செய்தி எதுவும் இல்லை. என்னை குறித்து நல்ல செய்தி ஏதேனும் பேசப்பட்டதா? அப்படியும் பேசப்பட்டதாக தெரியவில்லை. என்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? இல்லை, உன்னை பெருமானார் தேட சொன்னார்கள், நீ தலைமறைவாக இருக்கிறாய், கண்டுபிடித்து வர சொன்னார்கள் என்றார்கள். உடனே வெளியிலே சொல்ல முடியாத அந்த சஹாபா பெருமானார் இருக்கிற நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாவை இறுக்கமாக கையை பிடித்து கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் உட்கார வைத்தார்கள். வந்த சஹாபா பெருமானார் அந்த சஹாபாவை அப்படியே கட்டி அணைத்தார்கள். கட்டி அணைத்து எதுவும் பேசாத அந்த நேரத்தில் சஹாபாவுடைய தலையை அப்படியே பிடித்து தன்னுடைய மடியிலே படுக்க வைத்தார்கள். படுக்க வைத்த போது சஹாபா பெருமானாருடைய மடியில் படுத்து கிடந்த சஹாபா அப்படியே தலையை உயர்த்தி விட்டு தரையிலே படுத்துக் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன சஹாபா, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். சஹாபா எதையும் சொல்லவில்லை, அழுகையாக இருந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டார். என்ன செய்தி என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் உன்னை மன்னித்ததாக வாக்குறுதி கொடுத்து விட்டார் என்று சொன்ன அடுத்த நிமிடம் சஹாபாவுடைய ரூஹ் அப்படியே பிரிந்து போனது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி பெருமானாருடைய மடியில் பிறந்த குழந்தைகளை கொண்டு வந்து எந்தெந்த குழந்தைகள் வைக்கப்பட்டுள்ளது என்று வரலாறு இருக்கிறது. அதுபோல பெருமானாருடைய மடியில் மரணித்த சஹாபாக்களில் இந்த சஹாபா முதல் இடத்தில் இருக்கிறார். பெருமானாருடைய மடியில் மரணித்த குழந்தைகள் பெருமானாருடைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். குடும்பத்தை தாண்டி வெளியில் இருந்த சஹாபாக்களில் இந்த சஹாபா ரூஹ் பிரிந்தது. அவரை கபரடக்கம் செய்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானே வந்து கபரு குழியில் இறங்குகிறேன் என்றார்கள். கபரு குழியிலே இறங்கினார்கள், சஹாபாவை அடக்கம் செய்தார்கள். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், பத்தினித்தனமான ஒரு சஹாபிக்கு உதாரணம் இந்த சஹாபா. பத்தினியான சஹாபி, ஒரே ஒரு பார்வை. வாலிபர்கள், நம்முடைய தலைமுறை யோசிக்க வேண்டும். ஒரே ஒரு பார்வை, தவறான பார்வை ஏற்பட்டது என்ற அந்த ஈமானிய நெருடல் அவரை மரணம் வரை கொண்டு சென்றார். ஒரு பார்வை, ஒரு முக்மீனாக இருக்கிறோம், ஒரு முஸ்லிமாக இருக்கிறோம், ஒரு சஹாபியாக இருக்கிறோம், பெருமானாரோடு நின்று கொண்டிருக்கிறோம், எப்படி பாவம் செய்ய முடியும் என்று அந்த ஈமான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுதான் உண்மையான ஈமானும் கூட. அப்படித்தான் ஈமான் இருக்க வேண்டும். எத்தனையோ பாவ செயல்கள் வருகிற போது இது செய்யக்கூடாது, இது ஈமானுக்கு எதிரானது, இதை நான் செய்ய மாட்டேன், இதை அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிக்கவில்லை, இதை ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன் என்று வெளியிலே நிற்கிறானே, அதிலிருந்து புடைத்துக் கொண்டு வெளியே வருகிறானே, அவன்தான் உண்மையான முஃமின். அவனிடத்திலே இருப்பதுதான் ஈமான். இன்றைக்கு நம்முடைய தலைமுறையினருக்கு வருவோம். பாவங்கள் எத்தனை வகை வகையான பாவங்கள். ஒரு சஹாபி ஒரே ஒரு பார்வை அவரை மரணம் வரை கொண்டு சென்றது. நம்முடைய இன்றைய நிலைமை, எத்தனை பாவங்களை நாம் சர்வசாதாரணமாக கடக்கிறோம், எத்தனை பாவங்கள். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இது பாவம் என்று சொல்லப்பட்டாலும் அதை பாவம் என்று கேட்கிற மனோநிலை இன்றைக்கு நமக்கு இல்லை. இதெல்லாம் பாவமா,
என்று கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு வாலிப சமுதாயம் நிறைய விஷயங்களில் பெற்றோர்களோடு இருக்கிற பந்தமாக இருக்கட்டும், மனைவி மக்களோடு நடந்து கொள்கிற அந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கிற வாலிபர்களுடைய நிலைமைகளாக இருக்கட்டும், எந்த பாவ செயலையும் ஏற்றுக்கொள்கிற மனோநிலை இன்றைக்கு இல்லை. வண்டியில போயிட்டு இருக்கும் போது மெதுவா போகமா அப்படின்னு சொன்னா வண்டியை நிறுத்திட்டு ஒரு முறைத்து கொண்டு செல்கிற சமூகம். பஞ்சாயத்து பேசும் போது இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒரு பெண்ணை இப்படியெல்லாம் குடும்பம் பண்ணக்கூடாது, நிக்காக முடிச்சு கொடுக்கும் போதே என்ன சொல்லி முடிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னா, வாழ்வதாக இருந்தால் நன்றாக வாழ், நல்லபடியாக வைத்து நீ வாழ், வாழ இஷ்டம் இல்லையா அந்த பெண்ணை நீ விடுவித்து விடு. இதுதான் சொல்லி திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் பெருமானார் செய்ய சொன்னார்கள். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லி தருகிறது. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய நிலைமைகள், பெண்கள் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். குடும்ப பிரச்சனைகளை பற்றி கேள்விப்படுகிற போது வாலிபர்களுடைய நிலைமைகள் மிக மிக மோசமான காரியங்கள், மிக மிக அற்பமான காரியங்கள். பெண்களை, மனைவிமார்களை கை நீட்டி அடிப்பதும், காட்டு மிராண்டித்தனமாக இருப்பதும், பெண்களிடத்திலே கொஞ்சம் கூட அனுசரணை இல்லாமல் இருப்பதும், இவைகளெல்லாம் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாதிப்புகள். பெருமானார் பெண்களை எப்படியெல்லாம் அவர்களிடத்திலே நடக்க சொன்னார்கள். எவ்வளவு கண்ணியமான வாழ்க்கையை இஸ்லாம் தந்திருக்கிறது. பெண்களோடு சந்தோஷமாக இருங்கள், மனைவிமார்களை கொண்டாடுங்கள், இருக்கிற தாய்மார்களை பார்க்கிற போது நெற்றியில் முத்தம் கொடுங்கள். ஹதீஸில் வருகிறது, தாய்மார்களை கண்டால் எழுந்து நில்லுங்கள். இன்றைக்கு வாலிபர்கள் எழுந்து நிற்பது மட்டுமல்ல, யாராவது எழுந்து நின்றால் அதை விமர்சனம் செய்யும் நிலைக்கு வந்து விட்டார்கள். பெருமானாருடைய சிறிய தந்தை ஹஜ்ரத் ஹம்சா உள்ளே சபைக்குள்ளே வருகிற போது பெருமானாரை விட 2 வயதுதான் வித்தியாசம். அவர் உள்ளே வருகிற போது பெருமானார் லேசாக உடம்பை தூக்குவார்கள். உடனே ஹம்சா பெருமானாருடைய சொந்த சிறிய தந்தை, பெருமானாருடைய தந்தையோடு பிறந்த ஒருவர். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் வரும்போதெல்லாம் நீங்கள் எழுந்திருப்பது எனக்கு மனதிலே பெரும் வருத்தத்தை தருகிறது, தயவு செஞ்சு நீங்க எந்திரிக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், இப்படி சொல்வது உங்களுடைய பெருந்தன்மை, எழுந்து நிற்பது என்னுடைய செய்ய வேண்டிய பணி, என்னுடைய தந்தையினுடைய ஒருவர் நீங்கள். ஹலீமத்து சாதியா, பெருமானார் பால் குடித்த தாயார் ஹலீமா. பெருமானார் 3 தாய்மாரிடத்திலே பால் குடித்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று ஹலீமத்து சாதியா. பெருமானாரோடு பால் குடித்த காலம் தாண்டி பெரிய ஒரு தொடர்பெல்லாம் எதுவும் இல்லை. பல காலங்களுக்கு பின்னால் ஹலீமத்து சாதியா அம்மையார் பெருமானாரை பார்க்க வந்த போது யுத்தம் சம்பந்தமாக பெருமானார் பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே ஹலீமா வருகிறார்கள் என்று சொன்ன உடனேயே வேகமாக எழுந்த நாயகம் ஹலீமா அம்மையாருக்கு பக்கத்திலே போனார்கள். கையை வாங்கி தன்னுடைய கையில அப்படியே வச்சுக்கிட்டு அவங்களை அப்படியே தோல் தாங்களாக பிடித்து கொண்டு பள்ளியினுடைய மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு ஓரத்திலே வந்து உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்து விட்டு எல்லாமே பேசினார்கள். அவர்கள் சில கோரிக்கை வைத்தார்கள், பெரிய கோரிக்கை. போரில் அவர்கள் பிடிக்கப்பட்ட அந்த கைதிகளை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்ற பெரிய கோரிக்கை. பெருமானார் சொன்னார்கள், தாயாரே, எனக்கு அதிகாரம் இருந்தால் நான் அவர்களை விடுவித்து விடுகிறேன். எல்லாவற்றையும் ஏற்றார்கள். போகிற போது, அந்த அம்மையார் போகிற போது பிலால் இப்னு ரபாஹாவை அழைத்த பெருமானார், ஏதேனும் என்னுடைய காசு பணம் இருக்கிறதா என்றார்கள். ஆமாம் என்றார்கள். கொண்டு வந்து கை முடிப்பாக சில தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஹலீமா அம்மையார் வேண்டாம் என்றார்கள். தாயே, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். ஹதீஸை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானாருடைய இந்த காரியம் போர் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான கட்டம். தாய் வந்தார்கள் என்று தெரிந்ததும் பெருமானாருடைய செயல்பாடு அப்படியே மாறி போனது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், வந்தது யார் என்றார்கள். நான் பால் குடித்த என்னுடைய தாயார் என்றார்கள். அதற்கு பிறகு பெருமானார் போர்க்களம் குறித்து பேசிக்கொண்டே இருந்த போது இந்த செய்தியை சொன்னார்கள். வாலிபர்களே, மக்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் கிடைக்க பெற்று அந்த பெற்றோர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தவில்லையானால் இந்த ஈமான் எந்த பலனும் உங்களுக்கு இல்லை என்றார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! இதுதான் ஈமான். இப்படித்தான் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள், அதுவும் வாலிப சமுதாயம், சஹாபாக்களை பெருமானார் பக்குவப்படுத்திய விதங்களை பார்க்கிற போது வரலாற்றில் ஆச்சரியமாக இருக்கும். பெருமானார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நன்றாக நீச்சல் பழகிக் கொள்ளுங்கள். வாலிபர்களுக்கு சொன்ன செய்தி, நன்றாக நீச்சல் பழகிக் கொள்ளுங்கள், குதிரை ஏற்றத்தை பழகிக் கொள்ளுங்கள், அம்பு எறிவதை பழகிக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபி தொழுகை முடிந்து முசாஃபா செய்து கொண்டே இருக்கிற போது ஒரு சஹாபியினுடைய கையை பெருமானார் பிடித்தார்கள். பிடித்த போது கை மரக்கட்டை போல இருந்தது. கை காப்பு காய்ச்சி அந்த கையை பிடித்தாலே பயங்கரமாக இருந்தது. உடனே பெருமானார் கேட்டார்கள், என்ன வேலை செய்கிறீர்கள் என்றார்கள். அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், மரம் வெட்டுகிற வேலை செய்கிறேன். உடனே பெருமானார் சொன்னார்கள், இந்த வாலிப வயதிலேயும் இந்த கையை அல்லாஹ் கபூல் செய்யட்டும், இந்த கை சொர்க்கத்தினுடைய கை என்று சொன்ன பெருமானார், உழைத்து சாப்பிடுகிற அந்த பணம் அது உயர்ந்த ஹலால் என்று சொன்ன பெருமானார் அந்த கையை வாங்கி முத்தமிட்டார்கள். பெருமானாருடைய கையை தான் சஹாபாக்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய காலை சஹாபாக்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள். பெருமானார் அந்த சஹாபியினுடைய கையை வாங்கி முத்தமிட்ட இந்த ஹதீஸை பதிவு செய்கிற இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஒரு வரி விளக்கத்தை எழுதுவார்கள். சஹாபாக்களில் ஆரோக்கியமானவர்களை பெருமானார் விரும்புவார்கள். நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், உடல் திடகார்த்தமாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் நோஞ்சான்களை போல இருக்கக்கூடாது, நல்ல திடகார்த்தத்தோடு இருக்க வேண்டும். தாய்மார்களுக்கு பெருமானார் சொன்னது, குழந்தைகளை நல்ல ஒழுக்கத்தை ஊட்டி வளர்ப்பதோடு நல்ல உணவுகளையும் கொடுத்து குழந்தைகளை நல்ல சக்தி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். உலகத்துடைய மோசமான தலைவர்களில் ஒருவன் நெப்போலியன். எத்தனையோ லட்சம் பேரை கொன்று குவித்தவன் நெப்போலியன். சின்ன வயது இருக்கிற போது பகலில் ஒரு கிணற்றிலே விளையாட சென்ற போது அந்த தோழர்கள் நண்பர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்துல இந்த கிணத்துல பூதம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இரவு நேரத்தில் பூதம் இந்த கிணத்துல இருக்கும் சொன்னப்போ 7 வயது நெப்போலியன், பின்னால் உலகத்தினுடைய மிகப்பெரிய மோசமான மன்னன், ஆனால் தாய் ஊட்டி வளர்த்த விதம், அந்த தோழர்கள் பேசிய வார்த்தையை தாயிடம் வந்து கேட்டார். இந்த மாதிரி கிணத்துல எல்லாம் ஏதோ பூதம் இருக்குன்னு சொல்றாங்களேமா அப்படின்னு சொன்னப்போ தாய் சொன்ன, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, அப்படி ஒரு பூதம் இருந்தால் உன்னை பார்த்து பயப்படும், நம்ம மக்களை பார்த்து பயப்படும் அப்படின்னு தாயினுடைய அந்த வீரமான பேச்சு. நைட்டு 1 மணிக்கு நெப்போலியன் மெதுவா பெட்ஷீட் எடுத்துட்டு தாய் சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்க்க போயிட்டான். பார்க்க போய் நைட்டு தாய் முடிச்சு பார்க்கறா, பக்கத்துல பையனை காணோம். பையன் எங்க போயிட்டான்னு தேடி பார்த்த கடைசியில அவன் பகல்ல சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்து அந்த தாய் கிணற்றுக்கு போனார். கிணற்றுக்கு பக்கத்தில் காலை கிணற்றுக்குள்ளே விட்டு அவன் அப்படியே 7 வயது சிறுவன் நெப்போலியன் அந்த வயதில் நின்று கொண்டிருந்த போது தாய் அவனை பிடித்து கேட்டால், மகனே உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டான். உடனே நெப்போலியன் திருப்பி கேட்டான், பயம்னா என்னமான்னு கேட்டான். பயம்னா என்னன்னு கேட்டான். எப்படி அந்த தாய் அவனை வளர்த்தி இருக்கிறார். உடனே அந்த தாய் சொன்னால், பயம் என்பது உலகத்தில் ஒன்று இல்லை, பயம் என்பது உலகத்தில் ஒன்று இல்லை, நீ தைரியமானவர், நாம் கண்ணை திறந்து பார்த்தால் உலகம் வெளிச்சமாக ஆகிவிடும் என்று சொன்ன அற்புத வரிகள். ஆனால் அவன் அதை தவறாக பயன்படுத்தி விட்டார்.
நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு இப்படித்தான் சொல்லி வார்த்து எடுக்கப்பட வேண்டும். குழந்தைகளுடைய வாலிபம் நன்றாக ஆரோக்கியத்தோடு எல்லா வகையிலேயும் திடகார்த்தமான மக்களாக நம்முடைய மக்களை உருவாக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். இதை சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒன்று ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கு எதிராக நிறைய மோசமான எண்ணங்கள், மோசமான போதை கலாச்சாரங்கள் இன்றைக்கு சமூகத்தில் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்க பார்வையில உங்களுடைய மக்கள் குழந்தைகள், ஆனால் வெளி பார்வையில் அந்த குழந்தைகள் சமூகத்தில் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய போதையினுடைய கலாச்சாரம். அதிலும் என்ன வேதனை என்ன அப்படின்னா, பல மாதங்களுக்கு முன்பு காவல்துறை ஜமாத் உலமாவை கூப்பிட்டு பள்ளியினுடைய முக்கியஸ்தர்களை எல்லாம் கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்ட போது ஜமாத்திடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள், எங்களுக்கு பள்ளிவாசல் அங்க தாங்க, பர்மிஷன் தாங்க, இங்க பிரச்சனை, இதையெல்லாம் கேட்டுட்டு போலீஸ்காரங்க அன்னைக்கு இருந்த டிசி கமிஷனர் ஒரு 2 வார்த்தை பேசினார். பேசிய மொத்த வார்த்தை, தயவு செய்து உங்க சமூகத்திடத்தில் போதை கலாச்சாரம் தலை விரித்து ஆடுகிறது. எந்த போதையினுடைய ஆசாமிகளை பிடித்து ஆய்வு செய்து பிடித்து கடைசியில் நிற்கிற மர்கஸினுடைய இடம் உங்களுடைய முஸ்லிம்களுடைய ஏரியா, அதிலும் குறிப்பாக கரும்பு கடை. எல்லா போதையினுடைய பினாமிகளும் பெயர்களை வாசித்தால் எல்லாம் நபிமார்களுடைய பெயர்கள், எல்லா நபிமார்களும் நல்லோர்களுடைய பெயர்கள். அப்துல் காதர் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்துல்லான்னு ஆரம்பிச்சு எல்லா நபிமார்கள் பெயர். செய்யறது ஃபுல்லா மோசமான அநியாயமான காரியங்கள். இதனால் என்ன, நம்முடைய அடுத்த தலைமுறை தள்ளாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறை வழி தெரியாமல் இதுதான் உலகம் என்று சொல்லி போதைகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பையன் 8ஆம் கிளாஸ் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அவன் என்ன செய்யறாங்க, அப்படியே சொருகி கீழே விழுகிறான். உடனே போன பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த டீச்சர், அந்த ஆசிரியர், ஆண் டீச்சர் வேகமா போய் தலையோடு அவன் அடிக்கிறாரு. அடிச்சு பாடம் நடத்திட்டு இருக்க, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தா அவன் அப்படியே உட்கார்ந்து தள்ளாடுறான். அப்புறம் என்னதான் தள்ளாடுறான்னு சொல்லி அந்த ஆசிரியரோட உன்னிப்பா கவனிக்கும் போது அவன் வாயை திறந்து பார்த்தா அவன் வாயிலிருந்து அப்படியே வச்சு விழுது. பார்த்தா வாயை திறந்து பார்த்தா உள்ள கூலி அப்படிங்கிற ஒரு போதையினுடைய ஒரு பொருள், சர்வசாதாரணமான பொருள் ஓங்கி மண்டையா கொடுக்கிறார். கொடுத்த உடனே அந்த பையன் சொல்றான், சார் வகுப்புல 32 பேர் இருக்கிறோம், என்னை மட்டும் நீங்க அடிக்கிறீங்க, 15 பேருடைய வாயிலேயும் இது இருக்கு, 15 பேர் வாயிலேயும் இது இருக்கு. உடனே ஆசிரியர் எச்சமிட்ட தகவல் சொல்றார். எல்லாமே விசாரிக்கப்படுகிறது. விசாரித்து பெற்றோர்களை அழைத்து அந்த செய்திகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது. ஷாக் இனிமேல் தான். அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல் கேட்டா முழுக்க பள்ளிவாசல் ஜமாத் நடத்துற ஸ்கூல். இதுல சம்பந்தப்பட்ட எல்லோருமே நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள். பேர் வெளியில சொல்லக்கூடாது. பேர் வெளியில சொன்னா அது மிகப்பெரிய அதிர்ச்சிய. எல்லாம் 8ஆம் கிளாஸ் மக்கள், எல்லாருடைய வாயிலேயும் இது. ஆனால் கோவைக்கு வெளியிலே இருக்கிற ஒரு ஊர், ஆனால் இஸ்லாமியர்கள் நிறைந்து இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இதனுடைய சதி செயல்களுடைய ஒரு பக்கம். நம்முடைய இஸ்லாமிய மக்களை குறிபார்த்து இன்றைக்கு போதை கலாச்சாரம் தள்ளப்படுகிறது. இதை தெரியாம நம்ம மக்கள் போய் உழுந்துகிட்டு இருக்கிறார். நம்முடைய இஸ்லாமிய மக்களை நோக்கிய விலை குறைவாக அடுத்த தலைமுறையை தள்ளாட வைக்க வேண்டும் என்கிற தூர சிந்தனையோடு பாசிசத்தினுடைய பல்வேறு இலக்குகளில் ஒன்று அடுத்த தலைமுறையினரை தள்ளாட வைக்க வேண்டும். அதனுடைய பலிகளாதான் இந்த சின்னஞ்சிறு மக்களுக்கு கிடைக்கப்படுகிற மோசமான போதையினுடைய கலாச்சாரம். இவைகளெல்லாம் 8ஆம் வகுப்பு படிக்கிற மக்கள். இன்னைக்கு கோவையினுடைய நிலைமை என்ன? எல்லா கல்லூரிகளிலேயும் சர்வசாதாரணம். இதை விட ஆச்சரியம் என்னன்னா, பெண்களும் இதை பயன்படுத்துகிறார்கள், பெண் பிள்ளைகள் இதை பயன்படுத்துகிறார்கள். காலேஜுகள்ல எல்லாம் சர்வசாதாரணம். ஞாயிற்றுக்கிழமை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி,
உங்களுடைய மகன் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய பார்வையில இருக்கிறானா? உங்களுடைய மகன் சாலிகான மகன். ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் காவல்துறை சொல்லுகிற மிக மிக முக்கியமான புள்ளி விவரம், ஞாயிற்றுக்கிழமை இந்த மக்கள் ஒன்று சேருகிறார்கள். எங்கிருந்தோ கைமாறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை எல்லோரும் மட்டையாக ஆகிவிடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் வெளியிலே ஒவ்வொரு காரணம். அதனால் தான் நம்முடைய மக்களை கண்காணிக்க நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய மக்களை ஆரோக்கியமான மக்களாக உருவாக்க வேண்டும், வீரர்களாக உருவாக்க வேண்டும். இஸ்லாமியன் என்று சொன்னாலே அவனுடைய ரத்தமும் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய செயல்பாடுகளும் சமூகத்திற்கு எழுச்சியாக இருக்க வேண்டும். அதனால் தான் காவல்துறைக்கே தெரியும். காவல்துறைக்கு சில நேரங்கள்ல வண்டியில நாங்க நைட்டு ஓதிட்டு வரும்போது, நைட்டு 12 மணி 1 மணிக்கு எங்கேயாவது மௌலூது ராத்தி போயிட்டு நைட்டு ஏதாவது வண்டியில வரும்போது பெரும்பாலும் இந்த டவுன் ஹால்ல வண்டியை பிடிப்பான். அப்ப நாங்களும் ஜுப்பா கிப்பா தாடி தொப்பி எல்லாருக்கும் ஹெல்மெட்டும் போட்டிருப்போம். வண்டியை நிறுத்துவான். வண்டியை நிறுத்திட்டு அப்படியே ஊதுங்க அப்படிம்பா. ஊதுங்க நம்ம அப்படியே பார்ப்போம். நாங்க இப்படி எல்லாம் இருக்கிறோம் வெள்ளைங்க. அப்ப அந்த போலீஸ்காரர் சொன்ன வார்த்தை, பாய் இப்படி இருக்கிறவங்க தான் தப்பு செய்யறாங்க. இந்த மாதிரி ஆளுகதான். இந்த தாடி இருக்குது, தொப்பி ஹெல்மெட் போட்டுக்கலாம், தொப்பி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தாடி இருக்குது, இதுதான் பிரச்சனை. நீங்க பள்ளிவாசல் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நிறைய தாடிகளை எங்களால் நம்ப முடியவில்லை அப்படின்னா யதார்த்தமும் அதுதான். நிறைய குற்றவாளிகளை பாருங்கள், சுண்ணத்தான கோலத்தில் இருப்பான். அவன் தாடி இதெல்லாம் தப்பிப்பதற்கான தாடி. இந்த தாடி நம்முடைய சமூகத்திற்கு மிக மோசமான காரியம். அதனால் தான் நம்முடைய சமுதாய மக்களை நல்ல பள்ளியோடு நல்ல ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றை சொல்லித் தருகிற வரலாற்று ஆசிரியர்கள் நம்முடைய மக்களுக்கு 2 பேருடைய வரலாறு மிக முக்கியம். ஒன்னு அலி ரலியல்லாஹு, இன்னொன்னு உமர் ரலியல்லாஹு. இந்த 2 பேருடைய வரலாற்றும் கேரளால அலி ரலியல்லாஹு தஆலா பலமா கொடுத்துட்டார். எந்த இஸ்லாமிய பாட்டா இருந்தாலும் அலி ஃபாத்திமாமியா உள்ள வந்துருவார். அந்த வகையில கேரளா பாராட்டப்பட வேண்டும். நம்முடைய சமூகத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை, குழந்தைகள் நிறைய இருக்கிறீங்க, உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றை படிக்க வேண்டும். வீரம் நிறைந்த ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் வரலாற்றை படித்தால் மட்டும் போதாது, அதை படிக்கும் போது ஏற்படுகிற உண்மையான சிலிர்ப்பு, அந்த ஆசை, அந்த வேகம் நமக்கு இருக்க வேண்டும். சதாம் ஹுசேனை பத்தி சொல்றார். ஈராக்ல வாழ்ந்த சதாம் ஹுசேன், அமெரிக்காவுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டின சதாம் ஹுசேன். இன்னைக்கு இருக்கிற ஈரானுடைய மக்கள் சதாம் ஹுசேன் சொன்ன வார்த்தை, எனக்கு உமருடைய வார்த்தைகள் நினைவிருக்கும் வரை என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தூக்கு மேடையில கொண்டு வந்து நிப்பாட்டும் போது எல்லாருமே எப்பவுமே தூக்குல போடுறவனுக்கு தலையை மூடுவான். ஆனா சதாம் ஹுசேனுக்கு மட்டும் நேர் மாற்றமா, தூக்குல போட வந்தவன் மூடி இருக்கிறான், சதாம் ஹுசேன் திறந்து இருக்கிறார். மரணத்தை நேரடியாக சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னார் சதாம் ஹுசேன். காரணம் கேட்டப்போ சொன்னார், உமரனுடைய வார்த்தைகள் எனக்கு மனதில் ஆழமாக நான் பதிந்து வைத்திருக்கிறேன். உமரனுடைய பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் வாலிபர்கள் என்பதனால் இந்த வரலாற்றை நாம் அடித்தளத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு ஏற்க வேண்டும் என்று பெருமானார் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹதி அபா ஜஹலின் உமர், யா அல்லாஹ் ஒன்னு அபூ ஜஹலுக்கு ஹிதாயத்தை கொடு அல்லது உமருக்கு ஹிதாயத்தை கொடு. அல்லாஹ் உமருக்கு நாடினார். உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் மக்காவுடைய நிலைமை நேர்மாறாக மாறியது, நேர் மாற்றாக மாறியது. மக்காவுடைய நிலைமை தலைகுப்புற மாறியது. அதுவரையும் முஸ்லிம் என்று மக்காவில் யாரும் வெளியிலே சொன்னால் கடுமையாக அடிக்கப்படும், அவர்களின் உண்டு இல்லை என்று ஆக்கப்படும். உமர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் முஸ்லிமானவர்களை கையோடு அழைச்சுக்கிட்டு போவார். காபத்துல்லாஹ் முன்னாடி வாளை வச்சுட்டு பகிரங்கமாக தொழுவார். தொழுக முடிச்சுட்டு திரும்பி பார்ப்பார். குறைசிகள் எல்லாம் தூரத்திலிருந்து, சிங்கத்தை தூரத்திலிருந்து குரங்குகள் பார்க்கிற மாதிரி குறைசிகள் தூரத்திலிருந்து உமரை அப்படியே பார்ப்பார்கள். உமரனுடைய ஒரு பார்வை அவர்கள் எல்லாம் பயந்து ஓடுவார்கள். வரலாற்றிலே எழுதுகிறார்கள், சிறுவர்கள் மக்கள் மதரசா மக்கள் நிறைந்திருக்கிறீர்கள், உமரனுடைய வரலாற்றை
நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் தலைமறைவா ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் முதற்கொண்டு எல்லாருமே தலைமறைவு ஹிஜ்ரத். யாராவது ஹிஜ்ரத்துக்கு போனா எல்லைக்கு வந்து அபூஜகல் மிரட்டுவான், எல்லாத்தையும் அடிப்பான், கொண்டு போற பொருட்களை புடுங்கி இழுத்து வீசுவான், குழந்தைகளை புடுங்குவான். இப்படியெல்லாம் அராஜகம் நடக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு மக்காவுக்கு வந்தாங்க. எல்லா செய்திகளையும் கேள்விப்பட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன். மக்கால இருந்து மதீனாவுக்கு நான் ஹிஜ்ரத் போறேன். யார் தடுக்கிறான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாளை உருவி கொண்டு பெருமானாரிடத்திலே அனுமதி பெற்று நேரா வந்தார். வந்து காபத்துள்ளால 2 ரக்காத் தொழுதார். 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா குறைஷிகள்கிட்ட போனார். எவ்வளவு வீரம்! நேரா குறைஷிகள்கிட்ட போனார். சுத்திலும் உட்கார்ந்து இருக்கார். 40-50 குறைஷியினுடைய தலைவர்கள், பிரம்மாண்டமான தலைவர்கள், காபத்துல்லாஹ்வை நிர்வகிக்கிற பெரும் பொறுப்புதாரிகள். எல்லாத்தையும் பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு வாள உருவிட்டு சொன்னாங்க, மன் அராத ஐ யுஸக்கில உம்மஹு, உங்கள யாராவது ஒருத்தன் என்னைய தொட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய ஹிஜ்ரத்தை தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மன் அராத ஐ யுஸக்கில உம்மஹு, அவனுடைய தாயை அவன் இழந்து விட்டு அவன் தாயை விட்டும் சொல்லிவிட்டு அவன் வரட்டும். அவ் யர்மல ஸௌஜதஹு, தன்னுடைய மனைவியை விதவையாக ஆக்கிவிட்டு வரட்டும். அதே போல வயஸ்குல வலதுஹு, தன்னுடைய குழந்தையை யதீமாக ஆக்கிவிட்டு வரட்டும். ஃபயல்கினி பிஹாதல் வாத் வராஹ பிஹாதல் வாத், இந்த மக்காவுக்கு வெளியில ஒரு மலை இருக்குது, அந்த இடத்துல நான் நின்று கொண்டிருப்பேன். யாராவது என்னை தடுக்க வேண்டும் என்று நாடினால் இந்த வாதிக்கு பின்னால், இந்த கணவாய்க்கு பின்னால் வந்து என்னை சந்திக்கட்டும் சொன்னார். குதிரையில உட்கார்ந்து சுத்தி சொல்ற குறைஷிகள் 40-50 பேர் அப்படியே சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறார். ஒரே ஒரு உமர் கையில வாளை தூக்கிட்டு குதிரையில ரவுண்ட் அடிச்சுட்டு சொல்ற, 7 சுத்து சுத்துற. 7வது சுத்து வரும்போது அபூஜகளுடைய தொடைய பார்த்து ஓகே ஒரு தட்டு தட்ட, சொல்றது காதுல உழுகுதா அப்படின்னு கேட்டார். இருக்கிற குறைஷிகள்கிட்ட கேட்டார், சொல்றது காதுல உழுகுதான்னு. குறைஷிகள்லாம் அந்த விட்டு நிக்கிறார், எதுவுமே செய்ய முடியாம நிற்கிறார். 60-70 குறைஷிகள், ஆனால் பக்கத்தில் நெருங்க முடியவில்லை. இதுதான் பெருமானார் உருவாக்கிய உயர்ந்த வாலிபர்களுக்கான உயர்ந்த அடையாளம். அதெல்லாம் உமர் இப்னு கத்தாப். அதனால நம்ம என்னவா இருக்கணும்னா தைரியமாக இருக்கணும். எந்த நேரத்திலேயும் நமக்கு மரணம் வரும். மரணத்தை குறித்து நாம் அச்சப்படவே கூடாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஆசைப்படணும், யா அல்லாஹ் நல்ல மரணமாக நீத்தான், ஷஹீதுடைய மரணமாகத்தான், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி துஆ செய்தார்கள்? 23 வயது நிரம்பிய முஸ்அப் இப்னு உமைர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த அந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம பயந்து போயிடும். வார்த்தையை கேட்டால் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, உஹது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட அவங்க கேட்ட வார்த்தை, யா அல்லாஹ், நாளை நடக்க இருக்கிற யுத்தத்தில் நான் ஒரு எதிரியை சந்திக்க வேண்டும், அவன் என்னை வெட்ட வேண்டும், நான் அவனை வெட்ட வேண்டும். என்னுடைய காது, மூக்கு, என்னுடைய உடல் உறுப்புகள், கை, கால் எல்லாமே துண்டு துண்டாக ஆக்கப்பட வேண்டும். நாளை மறுமை நாளில் என்னை விசாரிக்கிற போது என்னுடைய உறுப்புகள் விசாரிக்கப்படும். அப்போது அந்த உறுப்புகள் சொல்லும், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் என்னுடைய உயிர் நீத்தது என்று என்னுடைய உறுப்புகள் சொல்ல வேண்டும். அதுதான் யா அல்லாஹ் என்னுடைய பேராசை. உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட கேட்ட மௌத், யா அல்லாஹ், என்னை படுத்த படுக்கையாக ஆக்கி என்னை நீ மரணம் சம்பவிக்க வைத்து விடாதே. எனக்கு உயர்ந்த சுஹதாக்கள் ஷஹீதுகளுடைய மரணத்தை எனக்கு நீத்தா. ஃபஜ்ர் தொழுகையில் குத்தப்பட்ட உமர், ஃபஜ்ர் தொழுகைக்கு சஃப் சஃப்பாக நிற்கிற போது விஷம் தேய்க்கப்பட்ட வாளினால் குத்தப்பட்ட உமர் ரலியல்லாஹு வரலாற்றில் எழுதுகிறார்கள், சாதாரண நபராக இருந்தால் அந்த இடத்திலேயே சுருண்டு உழுது செத்துருவார். ஆனா உமர் ரலியல்லாஹு குத்தப்பட்டு 3 நாட்கள் வரை அவருடைய உயிர் உடலிலே இருந்தது.
3 நாட்கள் இருந்தது. அந்த 3 நாளில் தான் சில தீர்மானங்களை எடுத்தார்கள். அடுத்த ஹலீஃபா யார், யகூதிகளுடைய ஒப்பந்தங்களை முறித்தார்கள். எல்லாமே உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு காட்டிய உயர்ந்த பண்புகள். இப்படித்தான் வாலிபர்கள் இருக்க வேண்டும், நம்முடைய இளைய சமுதாயம் இருக்க வேண்டும். பெருமானார் இப்படித்தான் உருவாக்கினார்கள். தவறுகளின் பக்கம் செல்லக்கூடாது, பாவங்களின் பக்கம் செல்லக்கூடாது, தவறான செல்போன்களின் பக்கம் செல்லக்கூடாது. இன்னைக்கு செல்போன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு இருக்கிற பெரிய முசீபத், இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய செய்தான் இந்த செல்போன். எல்லா செல்போன் கேம்ல போய் அடிக்ட் ஆகி சின்ன மக்கள் 8 வயசுல இருந்து அப்படின்னு சொன்னப்போ ஒருத்தர் சொன்னார், வீட்டுல 8 வயசு எல்லாம் சொல்லாதீங்க, 2 வயசுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். 2 வயசு இருக்கும் போதே அவனை செல்போன் காட்டியே அவங்க அம்மா சாப்பாடு விட்டு, டேய் சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லி செல்போன் தரேன்னு சொல்லி இந்த செல்போனை காட்டியே இன்றைக்கு குழந்தைகள் பழகி போய்விட்டார்கள். என்ன விளைவு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நிறைய செல்போன் சர்வசாதாரணம். அதிலையும் குறிப்பா நெட்டுங்கிறது கட்டாயம் போட வேண்டிய ஒரு பேக்காக மாறிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு சோசியல் மீடியாவை திறந்த 3வது நிமிஷம் ஆபாசமான ஒரு காட்சி, பெண்களுடைய மோசமான அரைகுறையான ஒரு ஆடை, அந்த விளம்பரம் செல்போனிலே காட்டப்படும். பிஞ்சு மக்கள், வளர வேண்டிய மக்கள், சிறந்த சிந்தனையோடு வளர்த்து எடுக்க வேண்டிய சமுதாயம் அது போன்ற தவறான ஏடுகளை பார்த்து தன்னுடைய இளமையை தொலைப்பது மட்டுமல்ல, பிற்காலத்தில் குடும்பத்திற்கே பாரமாக ஆகிவிடுவார்கள். சம்பாதிக்க முடியாது, சரியான சிந்தனை இருக்காது. அதனால் தான் மக்களை நல்ல முறையில் கண்காணித்துக் கொண்டே இருங்கள். ஒரு மாதிரி அவன் சுத்தினான்னா உடனே அவனை கண்காணிக்கணும், அவனுக்கான கவுன்சிலிங் கொடுக்கணும். எது தவறு எது சரி அவனுக்கு விலக்கி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பாலியல் சம்பந்தமான பல்வேறு மோசமான குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு சர்வசாதாரணம். நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய தலைமுறையினரை, வாலிப சமுதாயத்தை ஆரோக்கியத்தோடு உருவாக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற செல்போன் கலாச்சாரம், அதிலும் குறிப்பாக வாலிபர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பல திருமண பஞ்சாயத்துக்களை எல்லாம் பார்த்தா, பஞ்சாயத்துல கடைசியில புள்ள வேண்டாம் பையன் வேண்டாம் அப்படின்னு 2 பேருமே ஆப்போசிட்டா நிப்பாங்க. கடைசியில என்ன விசாரிச்சு பார்த்தா, ஒரு காலத்துல இருந்தது மாமியா கொடுமை, நாத்தனார் கொடுமை, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இப்பெல்லாம் அந்த கொடுமை எல்லாம் இல்ல. வீட்டுக்கு வந்த 3வது நாள் தனி வீடு. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிருக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கணவன் சொல்லக்கூடிய வார்த்தை, பெண்ணிடத்திலே மனைவி இடத்துல செல்போன் இருக்குது, அந்த செல்போன் இருக்கிற வரையும் அவர் கூட நான் வாழ முடியாது. இந்த பெண்ணுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அது அதை விட மோசமா இருக்கு. இவரு எங்கூட சேர்றதே இல்லை என்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பித்து மோசமான ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதையெல்லாம் இதனுடைய விளைவு என்ன? நம்முடைய சமுதாயம் எங்கோ தள்ளாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயம் செல்போனுக்கு பின்னால். அதனால் இருக்கிற சிறுவர்கள், மக்தபு மாணவர்கள் எல்லோரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய முதல் எதிரி இந்த செல்போன். இதைய பார்த்துக்கிட்டு போன எத்தனையோ பேர், இதுல அடிக்ட் ஆன எத்தனையோ பேர் படிப்பு வராம, மேல் படிப்பு படிக்க முடியாம, வாழ்க்கையில செதஞ்சு போய் எத்தனையோ பேர் லவ்வுல உளுந்து, காதல் கருமத்துல உளுந்து, வாழ்க்கையில மேல எந்திரிக்க முடியாம எத்தனையோ இடங்கள்ல அவனை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் படுற பாடு. ஆனால் அவனுடைய முழு கவனமும் எங்கோ இருக்குது. இன்னைக்கெல்லாம் காதல் சர்வசாதாரணம். செல்போன் வந்ததற்கு பின்னால் அதெல்லாம் ஒரு காலத்துல எங்கோ போய் பார்க்கணும், நிக்கணும், தேடணும் அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு செல்போன் வந்ததற்கு பின்னால் வாலிபர்கள் கெட்டு போகுவதற்கு மிக சமீபமாக ஆகிவிட்டது. காதல்ல விழுந்தவனை பத்தி இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது இஸ்லாத்துல கூட இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சிறுவர்கள் சில மதரசாக்கள்ல பிரேயர் சொல்லி தரும்போது இதை சொல்லி தரும். வரதட்சணை வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம்.
அப்படின்னு பிரேயர் ஆரம்பிக்கிற பிரேயர்ல நம்ம இதையும் சொல்லி தருகிறோம், காதல் செய்யவும் கூடாது. பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணங்கள் தான் அந்த வாழ்க்கையில் அது ஜெயிக்கிறது. காதல் திருமணங்கள் எல்லாமே கடைசியில் கந்தர ஓலமாயி ஒன்னும் பிரச்சனை இல்லை, புள்ள ஒரு பக்கம் போயிருவா, பையன் ஒரு பக்கம் போயிருவா, நடுவுல இருக்கிற எத்தீம் தான், குழந்தை தான் எத்தீமாக இருக்கிறது. எத்தீம் காணா நிறைஞ்சு வழியுது. எத்தீம் காணா மக்கள், ஊருப்பட்ட மக்கள். நம்ம பக்கத்துல இருக்குது KMJ எத்தீம் காணா, பிள்ளைங்க மதரசா, வெறும் பெண் குழந்தைகள் மதரசா, 70 குழந்தைகள் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு. அதுவும் வெளியூருக்காரங்களே எடுக்கிறது இல்லை. இப்படி குழந்தைகள் எத்தீமாகி, நிறைய குழந்தைகள் இங்க எத்தீமாகி இன்னைக்கு காதலில் விழுந்து திருமணம் செய்து கடைசியில் வாழ்க்கை கந்தர ஓலமாகி எந்த ஒரு மரியாதையும் இல்லாத மோசமான நிலைமை இன்றைக்கு இந்த காதலின் மூலமாக, இது போன்ற மோசமான நிகழ்வுகளின் மூலமாக இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய சமூகத்திற்கான மிக முக்கியமான படிப்பினைகளில் ஒன்று, நாம் சொல்ல வந்த விஷயத்தினுடைய மிக மிக முக்கியமான விஷயமாக நம்முடைய சமூகத்தை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனையோடு நாம் அந்த குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அந்த நல்ல தௌஃபீக்கை இன்ஷா அல்லாஹ் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் வாங்கருக்கு பின்னால் தொடர்ந்து சில மணித்துளிகள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். இன்ஷா அல்லாஹ் பேசப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக வல்லோன் அல்லாஹ் நல்ல சிந்தனைகளை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக.